ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் ரேங்க் ஷாப் ரிசல்ட் இன்னும் 9 மாவட்டங்கள் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ தகவல் தான் இது பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து உங்களுக்கு இந்த 9 மாவட்டம் ரிசல்ட் ஏன் காலதாமதம் ஆகுது அப்படின்ட்டு ஏற்கனவே நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ கமெண்டில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நானுமே அப்டேட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த 9 மாவட்டங்களில் உங்களுக்கு ரிசல்ட் காலதாமதம் ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அது டிஆர்பி தகவல் அடிப்படையில் உங்களுக்கு ஒவ்வொரு டிஆர்பியில் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி அட்டன் பண்ணாலும் ஸோ சீக்கிரம் வந்துடும் அல்லது ஹெட் ஆஃபீஸில் கேட்கணும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஃபோன் அட்டன் பண்ணலை அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான வீடியோ தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த 9 மாவட்டங்கள் ஏன் காலதாமதமாகுது அப்படின்னா ஒரே ரீசன் தான் இதுக்கு. இது வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு வேக்கன்சி மேக்ஸிமம் ரிசல்ட் விட்டுருவாங்க. ஆனால் பாருங்கள், சில மாவட்டங்கள் இப்போ எல்லா மாவட்டமே உங்களுக்கு வேக்கன்சி மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க. ஒரு சில மாவட்டம் மட்டும்தான் வேக்கன்சி ரொம்ப ரேரு. அதாவது 1-2 மாவட்டம் மட்டும்தான் டவுன் பண்ணியிருக்காங்க. அல்லது சில மாவட்டங்கள் ஈக்குவல் அடிப்படையில், அதாவது சொன்ன வேக்கன்சி அடிப்படையில் விட்டுருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் அதிகமான வேக்கன்சி மாவட்டம் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா மாவட்டமே வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்கள், இப்போ கரூருக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 67 தான் விட்டுருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில். இப்போ பாருங்கள் 81 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன தகவல் அடிப்படையில் தான் இப்போ இந்த வீடியோவில் போட்டுறேன் உங்களுக்கு. அது தொடர்ந்து பாருங்கள், தேனிக்கு மொத்தம் 41 தான் விட்டுருந்தாங்க. இப்போ 52 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது தொடர்ந்து உங்களுக்கு 9 மாவட்டங்களில் மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த கோயம்புத்தூருக்கு எந்த தகவலும் தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுமாதிரி தஞ்சாவூர், சென்னை இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தேனி, எல்லா மாவட்டங்களுமே மேக்ஸிமம் நல்ல ஒரு அப்டேட் கிடைக்கல. ஸோ ரிசல்ட் இப்போ தான் வரும் அப்படின்ட்டு யாருமே சொல்லலை. டிஆர்பி வழியிலையும் எந்த அப்டேட்டும் கிடைக்கல. மேக்ஸிமம் நமக்கு ஸோ மினிஸ்டர் லெவல்லையும் அந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் சொன்ன தகவல் எதுவும் கிடைக்கல. டிஆர்பி வழியாக நமக்கு உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் கிடைச்சா மட்டுமே நமக்கு நல்ல அப்டேட்டாக இருக்கும். ஏன்னா டிஆர்பி ஃபோனில் நம்ம ஆடியோ என்ன தான் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சொன்னது தான் ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் வராது. ஸோ அதனால் உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னாங்க மேக்ஸிமம் ஓரளவுக்கு அப்டேட் எடுத்துக்கலாம். ஏன்னா வரது சான்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த வீக் கோயம்புத்தூரில் கால் அட்டன் பண்ணாங்க. அதாவது பேசினேன்னு சொன்னாங்க. ஆனால் ஆடியோ இல்லை. ஆனால் இந்த கம்மிங் வீக், அதாவது நான் சொன்ன அப்டேட் ஃப்ரைடே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரைடே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரைடே ஃபோன் பேசினேன், அட்டன் பண்ணினேன். ஆனால் கம்மிங் வீக், அதாவது இப்போ ஃப்ரைடே பேசுனாங்கன்னா மண்டே, இன்றைக்கி ஸோ இந்த வீக் ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கோயம்புத்தூர் ஒரு அப்டேட் இது. மேக்ஸிமம் கரூர், தேனிக்கு எல்லா மாவட்டங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது தொடர்ந்து உங்களுக்கு இந்த கோயம்புத்தூருக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலை. ஆனால் அப்டேட் என்னென்னா இந்த வாரம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு அப்டேட் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு மாவட்டத்தில் ஒரு அப்டேட் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டா உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் அதே அப்டேட்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ரிசல்ட் ரொம்ப காலமாக வாய்ப்புகள் இல்லை. ஒவ்வொரு மாவட்டம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு விட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ 9 மாவட்டம் பெண்டிங் இருக்குது. 9 மாவட்டம் உங்களுக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மொத்தமாக அவங்க விட்டுகிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் 2 நாள் ப்ராசஸ் தான் விட்டுட்டாங்க அப்படின்னா 2 நாள் 3 நாள் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ இது நாமத்தை போட்டுட்டாங்க, இனிமேல் வராது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணது வாய்ப்புகள் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் புதுசாக விட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த நெக்ஸ்ட் ஆட்சி, அதாவது அவங்க எலெக்ஷன் சீக்கிரம் நெருங்குது இல்லையா. ஸோ அதனால் அந்தந்த வேக்கன்சி அடிப்படையில் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேக்கன்சி இருக்கோ அதை ஃபில் பண்ணுங்காகத்தான் அவங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் விட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நோட்டிஃபிகேஷனில் வந்தாலும் வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணுங்கள். வெப்சைட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கீழே இருந்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே வெப்சைட்டில் வரும் அப்படின்ட்டு நம்ம ஆடி தகவல் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஆடி தகவல் அடிப்படையில் உங்களுக்கு மேக்ஸிமம் பொய்யான தகவலாக இருக்காது. விட்டுருவாங்க. வெப்சைட்டில் தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருந்தாலுமே வெப்சைட்டில் கண்டிப்பாக வரும். செக் பண்ணிகிட்டே இருங்க. அது தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம அப்டேட் கிடச்சி தான் இருக்குது. அதாவது வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த வாரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவோட நம்ம தகவல். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் அப்டேட் உங்களுக்கு. மேக்ஸிமம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறையா பேர் ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்போ வரும். ஏன்னா சப்போஸ் வந்துருச்சு இல்லை செலக்ட் ஆகிட்டோம் ஆகலைன்னா ஏதாவது முடிவு தெரிஞ்சால் நம்ம அடுத்த ஏதாவது நெக்ஸ்ட் ஏதாவது லெவலுக்கு இறங்கி போகலாம். அதாவது வேறு ஜாப் பார்க்கலாம் அல்லது
வேறு ஏதாவது அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்குமே அதுதான் புரியுது, எனக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மேக்ஸிமம் பாருங்கள், இதை நம்பிட்டு நம்ம வந்து இது வேறு ஜாப்புக்கோ அல்லது வேறு ஏதாவது நம்ம இதை பிஸ்னஸ்க்கோ ஏதாவது வந்து நம்ம இடையூறாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது. மேக்ஸிமம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஆனால் பாருங்கள், அடுத்தடுத்து என்ன வேக்கன்சி விட்டுறாங்களோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எது கிடைக்குதோ வருதோ வரட்டும், நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ நிறைய அட்டெம்ப்ட் ஆகிட்டு இனிமேல் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, இல்லை வேஸ்ட்டு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லலாம். அப்படி அந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அடுத்தடுத்து அப்ளை பண்ணுங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்ம கிடைக்க உண்டான ஜாப் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த வீக் வந்து எதிர்பார்க்கலாமா சொல்கிறாங்க. டிஆர்பி தகவல் அடிப்படையில் இந்த வாரம் எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி தான் என்னோடய ஒரு ஒப்பீனியனாக இருக்கும். மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். சரி வாங்க, அடுத்து ஏதாவது அப்படி கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்ட்டா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோடய அப்டேட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட மாவட்டத்தில் என்னென்ன அப்டேட் கிடைக்கும் அது கிடைச்சாலுமே வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள், அப்டேட் கொடுங்க. ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் வீடியோ போடும் டைம் இல்லாதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இருந்தாலுமே உங்களுக்காக கண்டிப்பாக அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அப்டேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.